சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையை பற்றிய செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்தேன். இன்று உன் துணை என்ன செய்தார் தெரியுமா? அதை பற்றி உன்னிடம் சொல்லத்தான் உன் சாயப்பா ஓடோடி வந்தேன். இந்த நேரத்தில் உன் மனதிற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி உன் வேதனையை குறைக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஒவ்வொரு நேரமும் போராடி உனக்கு உண்டான நிம்மதிகளை நான் பெற்றுக்கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இந்த வேளையிலும் ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு வேதனையில் இருக்கும் உன்னை என் கண்களால் பார்க்க கூட முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் உன்னிடம் சொல்ல வேண்டாம் என்று நான் நினைத்து இருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் உன் துணை செய்த காரியத்தை சொல்லியே ஆக வேண்டும். நான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்தேன். உன் துணையை என்னவெல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கின்றாய். இரக்க குணமற்றவர், பாசம் என்பதே அவர் மனதில் துளி கூட இல்லைத்தான் என்ற அகங்காரம் தலைக்கு ஏறிவிட்டது என்று, யாரையும் மதிப்பது கூட இல்லை என்று இன்னும் அதிகம் உன் துணையை திட்டி தீர்க்கிறாய் அல்லவா? உன் துணை பழைய மாதிரி உன் துணை இல்லை. முழுமையாக உன் துணை மாறி இருக்கிறார். உன் துணை திட்டுவது முதலில் நீ நிறுத்திவிடு. ஏன் தெரியுமா? நீ சொல்லும் ஒரு வார்த்தை மனம் திருந்தி இருக்கும் அவர் செவிகளில் விழுந்தால் மனம் உடைந்து விடுவார் அல்லவா? இப்பொழுது உன்னை பற்றிய பல கனவுகளை மனதில் சுமந்து கொண்டு உன்னோடு எப்பொழுது வாழ்வில் இணைந்து என்று காத்திருக்கும் உன் துணையின் செவிகளில் நீ திட்டுவது ஒரு வார்த்தை அவர் செவிகளில் விழுந்து விட்டால் அவர் மனம் தாங்காது. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களின் ஒரு சிலர் இன்னும் உன் துணைக்கு உன்னை பற்றிய செய்திகளை அனுப்பி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் உன் துணை அந்த எந்த வார்த்தைகளையும் நம்பாமல் உன் மீது முழு நம்பிக்கையாக, உன் மீது முழு பாசமாக இருக்கிறார். அவர்கள் வீட்டில் உன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் இப்பொழுது உன்னுடன் தான் நான் வாழ்வேன் என்று ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாழ்ந்தால் என் துணையோடு வாழ்கிறேன், இல்லை என்றால் என் வாழ்க்கையை இழந்து விடுகிறேன் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். யாரும் இல்லாத அந்த வீட்டில் உன் துணை செய்ய போகும் காரியத்தை பார்த்து அவர்கள் இல்லத்தில் அனைவரும் மனமுடைந்து இப்பொழுது அவர்கள் மனதிலும் மனதார உன்னை ஏற்றுக்கொண்டார்கள். கூடிய விரைவில் அந்த குடும்பம் அத்தனையும் மீட்கும். உன் வாழ்க்கையை தொடர எங்கள் இல்லத்திற்கு வா என்று உன்னை அழைக்க வருவார்கள். அதற்கு நீ தயாராக இரு. அப்பா சொல்வது வெறும் வார்த்தை அல்ல. இன்று நடந்து கொண்டு இருப்பதை பற்றியும் நடப்பதை பற்றியும் தான் ஒவ்வொரு வார்த்தையும் மூலமாக உன்னிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இது அனைத்தும் நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு கேட்கும் என் வார்த்தைகளை நிச்சயம் நான் பலிக்கச் செய்வேன். இது என் சத்திய வாக்கு. கூடிய விரைவில் மனம் திருந்திய உன் துணையின் மனதை மனம் திருந்தும்படி நான் செய்து விடுகிறேன். அப்பொழுது நீ என்னை நம்புவாய் அல்லவா? உன் காத்திருப்பிற்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.